இன்னைக்கும் ஏக்கச்சக்கமான செம ஜாலியான சினிமா செய்திகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போறது யாரை பத்தி அப்படின்னா, ஒவ்வொரு பாடகரும் யூனிக்கா பாடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குரல் இருக்கும். ஆரம்பத்துல எல்லாம் டிஎம்எஸ் பாடுறாரு அப்படின்னா இவர் டிஎம்எஸ் அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. எஸ்பிபி அப்படியே தொடர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சமீப காலமா யார் பாடுறாங்க, இவங்களா அவங்களா அப்படின்னு டவுட் வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா ஒரு சில ஹீரோக்கள் பாடும்போது பா செம்மல்ல அப்படின்னு சொல்லிட்டு வியக்க ஆரம்பிச்சாங்க. கமலஹாசன், சிம்பு மாதிரியான நடிகர்கள் பாடினாங்க. அதிலும் குறிப்பா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு தன்னுடைய ஸ்டைல்ல யூனிக்கா பாடக்கூடிய விஜய் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை எட்டுவாரா அப்படின்னு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு தொடங்கி இருக்கு. அது என்ன அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பரதன் இயக்கத்துல விஜய் நடிச்சு வெளிவந்த பைரவா திரைப்படம் அண்மையில வெளியாகி விஜய் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இதையடுத்து தெரி திரைப்படத்துடைய இயக்குனரான அட்லியோட மீண்டும் கை கொடுத்திருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய 61வது படத்துக்கான பணிகளை தொடங்கியிருக்காரு. சமந்தா, காஜல் அகர்வால், ஜோதிகானு 3 நாயகிகளோட எஸ்.ஏ. சூர்யாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய இந்த படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் துவங்கி இருக்க நிலையில இந்த திரைப்படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இதனால ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையில இந்த படத்துல விஜய் பாடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இப்பவே எழத் தொடங்கி இருக்கு. தன்னுடைய திரை வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்தே பாடுறத வழக்கமா வச்சிருந்த விஜய் ஒரு சிறிய இடைவேளையில பாடுவதை தவிர்த்து வந்தாரு. துப்பாக்கி திரைப்படத்துக்காக ஹாரி ஜெயராஜுடைய இசையில விஜய் பாடியிருந்த கூகுள் கூகுள் பாடல் ஹிட் அடிச்ச பிறகு தன்னுடைய ஒவ்வொரு திரைப்படங்கள்லயுமே தொடர்ந்து விஜய் பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தலைவா திரைப்படத்துல விஜய் பாடியிருந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாடல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில கத்தி திரைப்படத்துல அனிருத்துடைய இசையில பாடியிருந்த செல்ஃபி புள்ள பாடலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இதையடுத்து புலி, தெரின்னு ஒவ்வொரு திரைப்படங்களையும் பாடிட்டு இருந்த விஜய் கடைசியா வெளிவந்த பைரவா திரைப்படத்திலையும் பாப்பா பாப்பா பாடலை பாடியிருந்தாரு. இதன் அடிப்படையில ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையிலையும் விஜய் ஒரு பாடலை நிச்சயமா பாடுவாரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க.